Hi friends. Hi friends, welcome to ஏதோ ஒன்று இருக்கு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு வெக்கேஷன் vlog. நாளைக்கு வந்து மனிஷாக்கு வந்து ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. இவ்வளோ நாளை விட்டுட்டோம், ஒரு மாசத்தை விட்டுட்டு இன்னைக்கு தான் வந்து அவளை ஒரு என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்திருக்கேன். சரியான வெயில், வெளியே எங்கேயும் போக முடியல. கத்திரி வெயில்ல வேற மாட்டிக்கிட்டோமா, அதனால எங்கேயுமே போக முடியல. சரி, இன்னைக்கு தான் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. சூப்பரா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்றத கண்டினியூஸா வீடியோ பாருங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆமா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். எங்கே அப்படின்னா குயின்ஸ்லேண்ட் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நான் வீடியோ எடுக்கிறது இல்லாமல் மனிஷா வேறு தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. குயின்ஸ்லேண்ட் வந்துட்டோம். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, சரியான ரஷ்ஷு. இதில் போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ், சில்ட்ரன்ஸுக்கு வந்து 650 ருபீஸு. அதுவும் ஹைட் வைஸ் தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். 2.6 ஃபீட்லேருந்து 4.6 ஃபீட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 650. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து 750. ஸோ எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டு குயின்ஸ்லாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம்.
think I can take this anymore. I might just break all the way heartache, all the way heartache, all the way heartache, all the way heartache, all the way லிவருக்கும் பக்கமாக இருக்கக்கூடிய மேலே போகும். மேலே போய் லிவர் ரிலீஸ் பண்ணி கீழே ஸ்டீரிங் கீழே இருக்கிற லிவர் பேக் சைட் ஃபீல் பண்ணி போயிடும். யூஸ் லிவர் லிவர் ஸ்டீரிங் அண்ட் கண்ட்ரோல். அப்ப என்ன பண்ண போறாங்க இப்போ? சாப்பிட போறோம். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எல்லாமே வெஜிடபிள் பிரியாணி, மாமி தயிர் சாதம், தக்காளி சாதம். மாமி என்ன தந்திருக்கீங்க? தயிர் சாதம், தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு பொரியல். அச்சா ஹர் லெவல். ஜூஸ்.
இது கரண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இது என்னென்ன போட்டிருக்காங்க காட்டுறேன். மீல் மேக்கர், அப்புறம் காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க. தெரியுதா? தெரியுது. நல்லா இருக்குமோ தெரியாது. நல்லா இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து வை, அது மேல கரண்டி வச்சு. தக்காளி தொக்கு சூப்பர். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கா? தயிர் சாதத்துக்கு வெறும் சாதம் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடலாம். அடுத்து என்ன ஓபன் பண்ணுங்க. நான் போடுறேன் எல்லாரும் ஒண்ணா. கொஞ்சமா போடு, கொஞ்சமா. ஆளுக்கு 2 கரண்டி. தயிர் சாதம் நிறைய மூவ் பண்றீங்க. உங்க தயிர் சாதத்தை யார் சாப்பிடுவாங்க? விரும்பி சாப்பிடுங்க எல்லாரும். இவ உருளைக்கிழங்கு பொரியல். நான் இது தோரமா. ஏன் தயிர் பச்சடி கேக்குறதா? ரைத்தா. பேப்பர்க்கா? சமக்கே சாமி. நிஜமா சொல்ற? இன்னும் இந்த டைம் சாப்பிட ரொம்ப நாளா ஆசை எனக்கு. மாமிக்கா? ஏய் தரப்பா, அவ பண்ணிருக்காங்க. பாருங்க, இது வந்து தயிர் சாதம். எல்லாம் சாப்பிடுங்க. சூப்பரா எடுத்துருக்காங்க மாமி. உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிடுங்க. வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, உருளைக்கிழங்கு, தயிர் சாதம் எல்லாம் சூப்பர். மாமி உருளைக்கிழங்கு பண்ணாங்க, நான் பிரியாணி. சாப்பிட்டு முடிச்சிட்டு செம்ம டயர்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஊஞ்சல் இருந்தது. அதுல நானும் எங்க ஒய்ஃபும் ஜாலியா அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தோம். நாங்க லவ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸ்லாம் இந்த ஊஞ்சல் ஆடும்போது வந்துச்சு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அடுத்து நாங்க போக போற இடம் சிமுலேஷன் தியேட்டர். இது என்ன இருக்கு அப்படின்றது எங்களுக்கு ஐடியா இல்லை. உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அப்பதான் குயின்ஸ்லாண்டில் என்னென்ன ரைட்லாம் இருக்கு, நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்களும் குயின்ஸ்லாண்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் சிமுலேஷன் தியேட்டர். ஒரு ரைட்லேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக தான் இருக்குது.
ரைடை முடிச்சுட்டு வெளியே வரும்போது செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால ஒரு ஐஸ்கிரீம் சில்லுன்னு சாப்பிட்டோம். வெயிலுக்கு எதமா இருந்துச்சு. இந்த ரைடுக்கு பேர் வந்து சென்ட்ராக்ஸ். போக தெரியுமா? ஸோ இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். ஸோ சின்ன பசங்களுக்குலாம் அலோடு கிடையாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களுக்கும் அலோடு கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நாங்க வந்திருக்கிற இடம் ஃபன் ஹவுஸ். நீங்க மட்டும் தான் போக முடியும், லேடிஸ் மட்டும் தான். இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும் தான், நான் போக முடியாது. அதனால இவங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அடுத்தது ஃபன் ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்து மிரர் ஹவுஸ். இது வந்து ஜஸ்ட்டு உள்ளுக்குள்ளே மிரர் மாதிரி இருக்கும், ஒரு வே ஆஃப் மிரர்ஸ். அதெல்லாம் தாண்டி நம்ம வெளியே வரணும், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. அதனால் நாங்கள் போகல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அடுத்தது நாங்கள் வந்திருக்கோம் ஹிமாலயன் வாட்டர் ரைடு. ஸோ எல்லா ரைடும் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது தண்ணிக்குள்ளே குதிக்கிறதுக்காக ஃபேமிலியோடு இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் போகிற ரைட்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் மிதக்க போகிறோம். அதுதான் ஹிமாலயன் வாட்டர் ரைடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் ரைட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் ஹிமாலயன் வாட்டர் ரைடு எல்லாமே வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. அதனால எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு டெஸ்ட் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கேன். ஸோ போய் ஒரே ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு குயின் வருவாங்க சுற்றி. ஸோ வந்து இந்த குயின்ஸ்லாண்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா குயின் ஒரு குதிரை வண்டியில் வந்து எல்லாருக்கும் பை சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. இந்த குயின் இருக்கும்போது அந்த குயின் வேணுமா மணி? வேணாம், இருந்தாலும் அது குயின்ஸ்லாண்ட் வந்துட்டோம்ல, அதனால அதை பார்க்கணும். அதனால் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. Fly.
ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் இந்த குயின்ஸ்லாண்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்புறோம் குயின்ஸ்லாண்ட்லேருந்து. ஆமாம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி சண்டேன்றதுனால. இன்னொன்று நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனிங் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க, பயங்கர கூட்டமாக இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் கிளம்புறோம் இந்த வீடியோ. மண்டே. ஆமாம், இப்போ எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள். ஏன்னா எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இவங்க அப்படியே வண்டியில் போகும்போதே காஞ்சிடும்னு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நாங்கள். பாய்.